அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சுவாமி, இப்போ மற்றவங்க செய்கிற புண்ணியத்தால் நம்ம வாழ முடியுமா சுவாமி? இப்போ நான் செய்கிற புண்ணியம் உங்களை வாழ வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? சரி, அந்த புண்ணியம் மற்றவர்களை வாழ வைக்க முடியுமா? நீ சாப்பிட்டா எனக்கு வரும்னா வாழ வைக்க முடியும். நீ சாப்பிட்டுட்டுனா என் வயிற்றுக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக நீ செய்த புண்ணியம் எனக்கும் வரும். வருமா? எப்படி சுவாமி? அப்புறம் நீ செய்த புண்ணியம் எனக்கு எப்படிமா வரும்? யார் யார் செய்கிறாங்களோ அது அவங்கவுங்களுக்கு தான் உபயோகமாகுமே தவிர மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது. எடுத்து பாவ புண்ணியம்ன்றது அவங்கவுங்கள சார்ந்தது. பாவத்தையும் எடுத்து கொடுக்க முடியாது, புண்ணியத்தையும் எடுத்து கொடுக்க முடியாது. ஆனால் பாவமோ புண்ணியமோ எங்கே செய்யப்படுது அப்படின்னு பார்க்கணும். ரெண்டுமே இந்த உலகத்தில் செய்யப்படுறது. பாவம் செய்கிறது இந்த உலகத்தில் தான், புண்ணியம் செய்கிறது இந்த உலகத்தில் தான். பாவம் செய்தாலும் அது உனக்கு தான் சொந்தம், புண்ணியம் செய்தாலும் அது உனக்கு தான் சொந்தம். அது அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியாது, கொடுக்குற பொருளும் கிடையாது. ஏன்னா இப்போ நீ புண்ணியத்தை கொடுக்குறேன்ட்டு நாளைக்கு பாவத்தை கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிக்கணும்ல? வாங்குவேன்னா? கடவுளே வாங்க மாட்டான், அப்புறம் நான் மனுஷன் எப்படி வாங்குவேன்? அதனால் இது மனுஷனையும் ஏமாற்றக்கூடாது, கடவுளையும் ஏமாற்றக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நான் பண்ண பாவத்தெல்லாம் கடவுள்கிட்ட ஒப்படைச்சேன்னா மனுஷனுக்கே இவ்வளோ அறிவுக்குது, கடவுளுக்கு எவ்வளோ அறிவு இருக்கும்? அதனால் யார் பாவத்தையும் கடவுள் வாங்க மாட்டான். நன்மை செய்தாலும் அது மனிதனுக்கே கடவுள் கொடுக்குறான், பாவத்தை செய்தாலும் தீமையை செய்தாலும் அது மனிதனுக்கே கொடுக்குறான். இறைவன் ஒன்றும் ஏமாளி கிடையாது, பேரறிவாலும் இறைவன். அதனால் யார் பாவமும் யாருக்கும் சேராது, யார் புண்ணியமும் யாருக்கும் சேராது. நீ எங்கிருந்து பிறந்தையோ, எந்த தாய் தப்பங்கிட்ட இருந்து பிறந்தையோ, அந்த தாய் தப்பன் செய்த பாவ புண்ணியம் உன்னை சாரும். அடுத்தவனுக்கு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு, பார்த்தவனுக்கு, கேட்டவனுக்கெல்லாம் சேராது. எல்லாருக்கும் ஆத்மானகம் சாமி. ஆத்மானகம். பசங்களுக்காக ஒரு கேள்வி கேட்கலான்னு வந்தேன். ஐயா ஒரு வீடியோவில் பார்த்துருக்கேன். அவர் இங்கிலாந்துலேருந்து உலகம் அந்த மாதிரி மாசடையுது, இந்த மாதிரி இருக்குது உலகம், அதுக்கு என்ன பண்ணால் மக்கள்லாம் திருந்துறதுக்கான வழி, அந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சின்ன பிள்ளைங்களாக இருக்கும் போதுலேருந்தே இந்த பயிற்சி பண்ணால் அவங்களுக்குள்ள ஒழுக்கம் இதெல்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கேள்வி பார்த்துருக்கீங்களா சார் அந்த வீடியோ? அதில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா என் பையனும் என்னென்னா, நம்ம பண்ணும்பொழுது 2 பையன் எனக்கு, ஒருத்தன் அப்பா நானும் பண்ணுறேன் அப்படின்வான். அவர் நான்வெஜ் பிரியர் 2 பேருமே. அதனால் நம்ம இல்லைடா இதெல்லாம் சில இதுவெல்லாம் அடிப்பட்டு உதப்பட்டு வந்தால் தான் இது இருக்கும். ஏன்னா நான் அதில் தான் உணர்ந்து வந்தேன். அதனால் இதில் தெரியாத சும்மானா வர முடியாது. ஏன்னா இவர் எல்லாமே உணர்ந்து எல்லாம் சொன்னது எல்லாமே எனக்கு நடந்திருக்கு சாமி. இங்கே வந்தது காரணமே எல்லாமே நடந்து எல்லாமே இழந்திருக்கேன். அதில் பையன் அதை கேட்குறேன், நானும் அது பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். அதில் என்ன கேள்வின்னா, இப்போ பசங்க நான்வெஜ் சாப்பிட்றாங்க, அவங்கள சொல்லிலாம் இது பண்ண முடியாது. இந்த ஒழுக்கம் வரத்துக்காக இது பண்ணலாமா, இந்த பயிற்சி மாதிரி பண்ண முடியுங்களா? ஏன்னா அவர் அதில் சொல்கிறாரு இல்லைங்களா? இந்த பயிற்சிக்குன்னா பயிற்சி வாங்கினோம்னா அதுக்கான ஒழுக்கத்தில் நம்ம இருக்கணும். அதே பசங்க அப்படி இருக்க முடியாதுன்னா பயிற்சி பண்ணுறதோட பக்தியை வளர்க்கலாம். பக்தியை வளர்த்துட்டு அதில் ஒரு உறுதித்தன்மை இருந்ததுனாவே அவன் நல்லா இருப்பான். அங்கே எந்த கண்டிஷனும் கிடையாது. ஆனால் யோகத்துக்கு வந்தால் குழந்தையாக இருந்தாலும், குமரனாக இருந்தாலும், கிழவனாக இருந்தாலும் அந்த எல்லையிலே நிற்கணும், அந்த கோட்டில் நிற்கணும். இல்லைன்னா நம்ம பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதனால் இப்போ குழந்தைக்கு என்ன தேவைன்னா பக்தி தான் தேவை. அந்த பக்தியை நல்லா சொல்லிக் கொடுங்க. எல்லா கோயிலுக்கும் கூட்டிட்டு போங்க, உங்களுக்காக வேண்டாம், குழந்தைங்களுக்காக தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த கோயிலுக்கு போனால் அந்த கோயிலோட தலைவரலாறு முதற்கொண்டு சொல்லுங்கள், இங்கே என்ன நடந்தது, இவருக்கு எதுக்கு இந்த பேர் வந்தது, அதை முதற்கொண்டு குழந்தைக்கு புரிய வச்சிங்கன்னா, முதல்ல பக்தியில் ஒரு விதை போட்டு முளைச்சிச்சுன்னா அந்த விதை நாளைக்கு யோகத்துலேயும் ஞானத்துலேயும் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பக்குவப்பட்ட மண்ணாக நிற்கும். அதனால் இப்போ அதுக்கு யோகமே தேவையில்லை, பக்தி ஒன்றே சாமி. இவ்வளோ வயசாகுது, நம்ம 48 இயர்ஸ் ஆகுது எனக்கு. இவ்வளோ வயசு வரலமோ கூட அந்த இவர் சொல்கிற அந்த இதுவெல்லாம் நம்ம அப்போ இல்லை. எனக்கு அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க, ஸ்கூலில் சொல்லுவாங்க, அந்த அறிவு நம்ம கேட்டு நடக்கிறோம். ஆனால் இவரை நம்ம பார்த்ததில்லை, பழகிறதில்லை, பேசுறதில்லை. ஆனால் இவர் சொன்னது எப்படி நம்மளுக்கு அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே ஊறுது அந்த உடம்புல. அதை பண்ணும்போது அது அந்த உணர்வுகள் வெளிப்படுது. இப்போ மனசு ஒரு சின்ன விஷயம் செய்யும் போது கூட இவர் முன்னாடி நிற்கிற மாதிரி அது
ஒரு இது தப்பு இது ரைட்டுன்னு நம்மளுக்குள்ளேயே உணருது. கேள்வி கேட்க வரும்போது கூட ஆன்சர் வந்துடுது. ஆனால் பல கேள்விகள் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் கேட்கவே வரல. ஏன்னா கேட்கும்போது நம்மளுக்கு இதில் விடை கிடச்சிருது. நம்ம பண்ணும்பொழுது இது தேவையில்லாது அதுக்கு நம்ம கேட்டுக்கணும். நம்ம வரலாம் பார்த்து நம்ம போவோம் அப்படின்ற பட்சத்தில். ஆனால் இதுலேயும் பார்த்தால நம்மளுக்குன்னு ஒரு குடும்பமும் இருக்குது. ஐயா அதை தான் சொல்கிறாரு, குடும்பம்னு ஒன்று இருக்குது, அதையும் பார்க்கணும் அப்படின்ட்டு. குடும்பத்தைன்னு பார்க்கும்பொழுது இப்போ வெற்றி முக்கியமா தோல்வி முக்கியமா? நம்மளுக்கு ரெண்டுமே வேணும் சாமி. தோத்துக்கினே இருந்தாலும் வாழ்க்கை இல்லை, ஜெயிச்சுக்கினே இருந்தாலும் அதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை. அதோட அருமை தெரியாது. வெற்றியின் தோல்வியும் நமக்கு வேணும். எதுக்காகனா நம்ம வாழ்க்கைன்ற மாடிக்கு படிக்கட்டாக வச்சுக்கணும். வெற்றி வந்தால் தோண்டு போகிறதும் குதிக்கிறதும், தோல்வி வந்தால் தோண்டு போகிறதும் யாருக்குமே இருக்கக்கூடாது. இருந்தால் அவனுக்கு அறிவுள்ள ஒரு மனுஷனாக இருக்க முடியாது. அப்போ எல்லாத்துலேயும் ஒரு நிதானம் வேணும். நிதானம் உள்ள ஒரு மனுஷனால் சோர்ந்தும் போக மாட்டான், குதிக்கவும் மாட்டான். இந்த ரெண்டுமே இல்லைன்னா அவனுக்கு தப்பு நடக்கிறதுக்கு அங்கே வாய்ப்பே கிடையாது. அப்போ ரெண்டுமே வேணும். ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் வெற்றியோட ருசியும் ஒருத்தருக்கு தெரியணும், தோல்வியோட ருசியும் தெரியணும். வெற்றி உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குது, தோல்வி அதை விட 10 மடங்கான பாடத்தை கற்றுக் கொடுக்குது. அதனால தான் ஐயா சொல்வார், ஒவ்வொரு மனுஷனும் வாழ்க்கையில் நடந்த வெற்றியை நினச்சி பார்க்கன்னு சொல்ல மாட்டார். உன்னோட தோல்விகளையும் அவமானங்களையும் ஒரு நாளும் மறந்துடாத. ஏன்னா இது எல்லாத்தையும் நீ வெற்றி ஜெயிச்சதெல்லாம் தூக்கி போடலாம். ஆனால் இந்த ஒன்றை தூக்கி போட்டோன்னா திரும்ப திரும்ப உன் வாழ்க்கையில் அது நடந்துக்கினே இருக்கும். திருத்தத்துக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ அந்த தவறுகள்லேருந்து நீ படித்த பாடம் என்ன? ஒன்றுமே இல்லாத போயிடும். அப்போது நமக்கு உரம் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் தோல்விகள். தோல்வியிலேருந்து பாடம் கற்றுக்கினா நம்ம ஜெயிச்சு மேலே போகலாம். என்னை பொறுத்தவரை கேட்டால் தோல்வியே ஒரு வெற்றி தான் நினைக்கிறேன் சார். அதான் எடுத்துக்கிறவங்களை பொறுத்துக்குது. இப்போ நம்ம அந்த ஆசிரமம் கூட அங்கே இல்லை, இங்கே வந்துருக்கு. இது இங்கே வந்து இன்னொரு ஆசிரமம் உருவானன்றது வந்து அந்த தோல்வியே ஒரு வெற்றியை கொடுக்குறது தான் அர்த்தம். அந்த மாதிரி தோல்வின்றது கூட ஏற்றுக்கிற மனநிலை இதில் வந்துடுது. ஏன்னா கடந்த 5 வருஷமாக நான் தோல்வியை தான் பார்த்துன்னுக்கிறேன். பார்த்து வெறுத்தே போச்சு நம்மளுக்கு. இன்னும் தோத்தா கூட தாங்க முடியும் அப்படின்ற நிலைவுக்கு வந்துட்டேன் நான். ஏன்னா இப்போ ஒரு கடினமான மனநிலையில் தான் வந்திருக்கேன். யாரோ ஒருத்தர் சாமி தோல்வியில் எல்லா மனுஷனும் தோல்வி சந்திக்காத ஆளே கிடையாது. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பிரேக் பாயிண்ட் வந்து நிற்கும். என்ன செய்யறதே தெரியல, அடுத்து என்ன பண்ணுறது தெரியல, இது எப்படி மூவ் பண்ண போகிறோம் தெரியாமல் புரியாமல் நிற்க வேண்டிய நிலை காலம் ஒரு நாள் எல்லாருக்கும் கை கொடுக்கும். அந்த மாதிரி வரும். அப்போது அந்த இடத்துல இருந்து நம்மளை தள்ளி விடுறதுக்கோ தூக்கி விடுறதுக்கோ ஒரு ஆள் வேணும். ஏபிஜே அப்துல் கலாம்னு இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, படிக்க தொடங்குற நாள்லேருந்து அவர் ஒரு ஃப்ளைட் விமானத்தை ஓட்டக்கூடிய பைலட்டாக இருக்கணுன்றது தான் அவரோட ஆம்பிஷன். அதுதான் அவரோட நோக்கம். அதுக்காக தான் படித்தார். ஆனால் அவர் எழுதக்கூடிய அந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடும். அப்போ பைலட் ஆக முடியாது. அப்போ என்ன பண்ணுறாரு, வாழ்நாள் ஃபுல்லாக அந்த கனவை எல்லாரையும் கனவு காணுங்கன்னு சொன்னவர் அவருடைய கனவை காப்பாற்ற முடியல, தோற்று போகிறாரு. தோற்று போனோன்னா அவர் அப்படியே உடஞ்சி போனோன்னு சரி என்ன பண்ணலாம் தெரியல. அதை தவிர்த்து வேறு ஒன்றுங்க அவர் ஞாபகத்திலே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் தேடி போய் சிவானந்தரை பார்க்குறாரு. இந்த சிவானந்தர் இல்லை, இமயமலை ஓரமாக ஒரு சிவானந்தர் இருக்கார், அங்கே குடியில் வச்சுருக்காரு. அவரை போய் பார்க்கும்போது என்ன பண்ணுறாரு, அவரும் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, நீ இதை தோற்று போயிட்டுன்னு பார்க்காத, இந்த இடம் உனக்கான இடம் இல்லை, உனக்கான இடம் இறைவன் வேற ஒன்று தயார் பண்ணி வச்சுக்கிறான். இந்த இடம் உனக்கான இடமா இருந்தா நீ தோற்றிருக்க மாட்ட, நீ வெற்றியை நோக்கி போ அப்படின்னு அவர் அந்த அந்த தோல்வி கண்டு தோண்டு போயிருக்கும் போதே அவர் ஒரு வழியை காட்டினார் தெரியுங்களா. அந்த வழி தான் பைலட் ஆகாமல் ஒரு ராக்கெட் என்ஜினியராக அவரை மாற்றுது. நாம கூட தோற்று நிற்கும் போது இறைவனையோ குருநாதரையோ ஐயா அடுத்த அடி எடுத்து வைக்க எனக்கு திராணி இல்லை, எனக்கு ஒரு வழியை சொல்லு நாங்கள் சொல்லும்போது அந்த தோல்வியிலேருந்து நமக்கு ஒரு வழியை காட்டுவார். புரியுதுங்களா? அதனால் அந்த வழியை தேடி அவர்கிட்ட நிற்போம். கண்டிப்பாக நமக்கும் வாசல் திறக்கும். தைரியமாக இருங்க. சரணம் சரணம்